300 ஏக்கர் பரப்பளவுல அல்போன்சா ரக மாம்பழ விளைச்சல். வறட்சியான இடத்துல அதிக தண்ணீர் தேவைப்படும் மாம்பழத்தை விளைவித்து சாதிச்சிருக்காரு விவசாயி. ஐயாயிரம் போகும், 3000 போகும், 2000 போகும், 1000 ரூபா போகும். பாம்பேயில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் விலைக்கு பயங்கரமாக போகும். 400 ரூபாய்க்கு கொடுத்தோம். அப்புறம் மார்க்கெட்டு வர வர குறையும். இப்போ 200ங்கிறது வந்து ஆவரேஜாக கொடுக்கும். 5 ஏக்கர் பரப்பளவுல ஏரி அமைச்சு சொட்டு நீர் பாசனம் மூலமா தண்ணீர் பற்றாக்குறைய சரி செஞ்சு 20 ஆண்டுகள் உழைப்புக்கு கிடைச்சிருக்கு வெற்றி. ஆண்டுக்கு சுமார் 600 டன் அளவிலான அல்போன்சா ரக மாம்பழ விளைச்சல். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கருங்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி முருகேசன். கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சுமார் 300 ஏக்கர் பரப்பளவுல சந்தையில நல்ல விலை போகக்கூடிய அல்போன்சா ரக மாமரங்களை பயிரிட்டு வளர்த்துட்டு வந்திருக்காரு. 20 ஆண்டுகளுக்கு மேல உழைப்புக்கு இப்போ நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. சுமார் 300 ஏக்கர் பரப்பளவுல அதிக தண்ணீர் தேவைப்படக்கூடிய அல்போன்சா ரக மாம்பழங்களை இவர் விளைவிச்சிட்டு வராரு. ஆனா இந்த பகுதி வறண்ட பூமியாம். இப்படிப்பட்ட இடத்துல அதிக தண்ணீர் தேவைப்படக்கூடிய இந்த ரக மாம்பழங்களை இவர் எப்படி விளைவிக்கிறார் அப்படின்றது மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. சுமார் 5 ஏக்கர் பரப்பளவுல மழை நீரை சேகரிக்கிறதுக்காக மிகப்பெரிய குளத்தை வெட்டி அதுல இருந்து சொட்டு நீர் பாசனம் மூலமா 300 ஏக்கர் பரப்பளவுல விளையக்கூடிய மாமரங்களுக்கு இவரு தண்ணீர் பாய்ச்சுறாரு. இது மட்டும் இல்லாம ரத்தினபுரி ரகம் உட்பட இன்னும் சில ரக மாம்பழங்களையும் இவரு விளைவிச்சிட்டு வராரு. இந்த ஆண்டு கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறதாகவும் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 600 டன் அளவிலான அல்போன்சா ரக மாம்பழங்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த ஆண்டு மழை பெருசா இல்லாததால 200ல இருந்து 250 டன் வரைக்கும் கிடைச்சிருக்கிறதாகவும் சிங்கப்பூர், இங்கிலாந்து உட்பட வெளிநாடுகளுக்கும் இவரு ஏற்றுமதி செஞ்சுட்டு வராரு. அதே போல வெளி மாநிலத்தை சேர்ந்த வியாபாரிகள் நேரடியா இங்கேயே வந்து இந்த பழங்களை வாங்கிட்டு போறாங்களாம். 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த வகை மாம்பழங்கள் நல்ல விலை போகும் அப்படின்னு தொலைநோக்கு பார்வையோட செயல்பட்டதால இப்போ நல்ல லாபத்தை ஈட்டிட்டு வராரு இந்த விவசாயி. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.